அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, என் கண்ணுக்கு என்னமோ தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியுதாமா? இதே மாதிரி நிறைய வாட்டி உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா நிறைய பெற்றோர்கள் அலட்சியமா விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியலையே. ஒன்னே ஒன்று தான் சொல்லுவாங்க, நீ ஏதோ பார்த்து பயந்துருப்ப, நேற்று நைட்டு உட்காந்து பேய் படம் பார்த்தல, அதனால தான், இதுக்கு மேலே அதெல்லாம் பண்ணாத. அப்படி இல்லைங்க. குழந்தைங்க கண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஈஸியாக தெரியும், நம்மளுக்கு தான் தெரியாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த பின்னல் கிளான்னு சொல்லுவோம், ஓகேயா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளோட வீக்காக இருக்கும். நம்ம வந்து க்ரோ பண்ண வந்து ரொம்ப வீக்காயிரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த நெட்ரிக் அண்ட் வைப்ரேஷன் சொல்ல மாட்டோம், அந்த பிறந்த குழந்தைக்கு நெட்ரிக் வந்து மேலே இருக்கும், ஓகேயா, மேலே இருக்கும். அது நம்மளுக்கு வளர 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 அது அப்படி கீழே போயிடும். ஸோ அது வந்து ஃபுல்லாக மேலே ஏறி வந்தாதான் அந்த நெட்ரிக்கன் திறக்கும். ஸோ இப்போ நீங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு மண்டையில் அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மேலே வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் அந்த நெட்ரிக்கன். பட் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, குழந்தையாச்சு. ஸோ வளர 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 எல்லாமே மாறிடும். ஸோ இப்போ ஒரு குழந்தை கண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டது நல்லது தெரியுதுன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம அலட்சியமாக இருக்கிறனால தான் ஒரு காலகட்டம் வந்தோடனே அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுது. ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உலகத்தில் போயிடுவாங்க. சில பேர் வந்து நடக்க முடியாமல் போயிடும், சில பேர் வந்து வேற உலகத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் சைக்கோவாயிடுவாங்க, சில பேர் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத திங்ஸ் எல்லாம் செய்வாங்க, சொந்த மரணத்தை தேடுறது. ஏன்னா அவங்க நம்ம உலகத்தில் இல்லை. உங்களோட வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா எஸ்பெஷலி இந்த மாதிரி குழந்தைங்களோட கண்ணுக்கு இந்த மாதிரி காட்டு சேட்டை தெரியுது, ரொம்ப பயங்கரமான உருவங்கள் தெரியுது, பார்க்கவே பயமா இருக்கு, நைட்டு தூங்க முடியல, என்னமோ நடக்குது, பக்கத்திலேயே வந்து லாண்டுகிட்டு இருக்கு, அந்த மாதிரி உங்களோட பிள்ளைங்க உங்க வீட்டில் உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இம்மீடியட்டா முடிவெடுங்க. நம்மளோட அலட்சிய காரணத்தினால தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத, அங்கே இங்கே போய் கயிறு போட்டு வர்றது. ஆனால் பிள்ளைக்கு ஒன்றும் அதே பாதிப்பு இருக்கும். இந்த பிரச்சனை வந்தோன்னே நீங்கள் இதை நீங்கள் இம்மீடியட்டாக இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் பார்த்தா தான் சொல்யூஷன் கிடைக்கும். 1 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, உங்களால் கூட காப்பாற்ற முடியாது. இம்மீடியட்டாக நடக்கும் போதே உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஆபத்தான விஷயங்கள் சொல்லும் போது, என் கண்ணுக்கு அம்மா விஷயம் தெரியுது, என்னமோ தப்பாக இருக்குன்னு இம்மீடியட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ண உங்களோட குழந்தையோட உயிருக்கு தான் ஆபத்து. ஒன்ஸ் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இல்லை தீய சக்தி அவங்க உங்களோட பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா மீட்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அவ்வளோ ஈஸியான மேட்டர் இல்லை அது. நிறைய பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க. ஊரில் போய் பார்க்குறேன், வெளியூருக்கு போகிறேன், டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய பேருக்கு அது ட்ரீட்மெண்ட்ஸ் கூட எல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க, ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் ஓகே இருக்குது. ஆனால் மனநலமாக அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதாவது நான் என்னோட பாஷையில் சொல்லணும்னா, அவங்களோட ஓரா வந்து டிஃபெக்ட் ஆகிருக்கு, ஓரா டேமேஜ் ஆச்சு. அடுத்தது சக்தி உடம்பு டேமேஜ் ஆச்சு. அடுத்தது ஃபிசிக்கல் உடம்பு தான் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே உங்களோட வீட்டில் உங்களோட குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னால் நீங்கள் சீரியஸாக தான் எடுத்துக்கணும். இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் உங்களோட பிள்ளைங்க, அம்மா நான் இந்த மாதிரி கண்ணுக்கு என்னமோ தெரியாததை பார்த்த என் ரூமில் நடந்துக்கிட்டு இருக்கு, நைட்டு தூங்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த பொம்மை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு காதில் என்னென்னமோ சத்தம் கேட்குது, என்னால் தூங்க முடியல, தூங்கிட்டு இருக்கும்போது போர்வையை இழுக்குது, பாத்ரூம் போனால் பாத்ரூம் என்னமோ நிற்குது, ஏதாச்சும் ஒன்று சொன்னாலே நீங்கள் நடவடிக்கை அப்பயே எடுங்க. வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ண
உங்களோட குழந்தைங்களுக்கு தான் ஆபத்து. உங்களுக்கு ஆபத்து இல்லையான்னு கேட்காதீங்க. குழந்தைங்களுக்கு முடிஞ்சு அப்புறம் உங்களை தான் தேடி வரும். ஏன்னா அலட்சியமாக விட்டுட்டீங்க. கர்மா யாரையும் சும்மா விடாது. ஒரு கெட்ட கர்மா வரும்போது அந்த அந்த சிச்சுவேஷனில் ஒரு நல்ல கர்மா ரியாக்ட் பண்ணி ஆகும். அந்த கெட்ட கர்மா நடக்கும்போது அந்த நல்ல கர்மா ரியாக்ட் பண்ணாட்டி அந்த நல்ல கர்மாக்கே கெட்ட கர்மா பல மடங்கு வந்து அடிக்கும். அப்புறம் உங்களையும் யாரால் காப்பாற்ற முடியாது. ஓகே, இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் வீட்டில் நடந்தால் இமீடியட்டாக உங்கள் பிள்ளைங்க சொன்னால், இந்த மாதிரி ரொம்ப கெட்டது இருக்குது, என் கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணு முன்னுக்கு ஓடுது, உங்களுக்கு தெரியலையா, ஒன்றும் பண்ணாதீங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பேட் இன்சிடென்ட் நடக்குதுன்னா இந்த கிறிஸ்டல் வாட்டரை பற்றி நான் ரொம்ப பேச தேவையில்லை. நான் நிறையா பேசிட்டு இந்த 3 வருஷத்தில். இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் இதில் வந்து 18 பெனிஃபிட் இருக்குது. அதில் முதல் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீய சக்தி, அசுர சக்தி, இந்த கெட்ட சக்தி, துஷ்ட சக்தியை வரட்டி விடும். உங்கள் உடம்புல இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, உங்கள் ரூமில் இருந்தாலும் சரி, உங்கள் பாத்ரூமில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ் முன்னுக்கு இருந்தாலும் சரி, உங்கள் பால்கனியில் இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்டோர் ரூமில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இந்த கிறிஸ்டல் வாட்டரை நீங்கள் ஸ்ப்ரே எடுத்து பாய்ச்சிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டரை வாங்கினோன்னே இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தலை. இந்த கிறிஸ்டல் வாட்டரை வாங்கினோன்னே ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்படி தான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண சொன்னேன். இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன நடக்குன்னா, வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தியை இது வரட்டி விடும். அதாவது HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் வீட்டில் உள்ள அந்த தீய சக்தியை வரட்டி விடும். எத்தனை நாளில் வரட்டி விட்டுரும்? நிறைய பேர் கேள்வி இருக்கும். எத்தனை வருஷமா நீங்கள் வீட்டில் வளர்த்து வச்சிருக்கீங்க அந்த கெட்டதை? அதே கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் டெய்லி பாய்க்கும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ நான் ஒரு நாளுக்கு எத்தனை வாட்டி அடிக்க? காலையில் ஸ்ப்ரே பண்ணுங்க, அப்புறம் 12 மணிக்கு மேலே மத்தியானம் ஸ்ப்ரே பண்ணுங்க, நைட்டு தூங்குற முன்னாடி ஸ்ப்ரே பண்ணுங்க. இதுக்கு இந்த பந்தங்களாரம் இல்லையே. இந்த ப்ராடக்ட் என்ன பாய்க்க சேஃபா? அதான் லேப் சர்டிஃபிகேட் இருக்கு, சர்டிஃபைட் இருக்கு. இது சேஃப் ப்ராடக்ட் ஆச்சா? இது 2 மெத்தடில் இருக்கு. ஒன்று ட்ரிங்கிங் இருக்கு, ஒன்று பாடி ஸ்ப்ரே இருக்கு. ரெண்டுமே சேஃப் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் மலேசியாவில் மட்டும்தான் கிடைக்குமா? ஏன் சிங்கப்பூரில் கிடைக்கும்? சிங்கப்பூருக்கு தான் சேஃப்டி டத்தாஷீட் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். மற்ற வெளியூருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு மற்ற வெளியூரில் வேணால் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், இது தாராளமாக கிடைக்கும். இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்ச்சி அப்படி எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க? ஒரு 14,000 பீப்புள் வாங்கியிருப்பாங்க ஒரு 3.5 வருஷத்தில். ஏன்னா டெஸ்டிங் டைமில் இருந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 14,000 பாட்டில்ஸ் வெளியாக இருக்கு. இதில் அப்படி எவ்வளோ டெஸ்டிமோனியல் இருக்கு? 1400 மேலே தாண்டி இருக்கு. பிளாக் மேஜிக்கில் பாதிக்கப்பட்டவங்க, வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க, ஃபைனான்ஷியலில் பாதிக்கப்பட்டவங்க. பட் இந்த வீடியோ நான் செய்கிறது வந்து குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் நான் குழந்தைங்களை மட்டும்தான் நான் பேசுகிறேன், பிள்ளைங்களுக்கு செய்கிறேன். உங்கள் வீட்டில் கெட்டது, தீய சக்தி, அசுர சக்தி, துஷ்ட சக்தி நடமாட்டம் இருந்தால் உங்களோட பிள்ளைங்க உங்ககிட்ட சொன்னாங்கன்னா தயவு செய்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க. இழந்துடாதீங்க. சரியா? கிறிஸ்டல் வாட்டரில் உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9629122273, 9629122273. நான் சத்தியசீலன். ஒன்ஸ் இந்த கிறிஸ்டல் வாட்டர் உங்கள் கைக்கு வந்தோடனே முதல்ல குழந்தைங்களோட உடம்புல அடிங்க. ஓகேயா? குழந்தைங்களோட உடம்புல அடிங்க. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க உடம்புல அடிங்க. இதில் குளிக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பிள்ளைங்க குளிக்கலாம். ஒரு பாட்டில் அப்படியே ஊற்றி குளிப்பாட்டுங்க. இந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த கிறிஸ்டல் வாட்டரில் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் குழந்தைங்களை குளிப்பாட்டுங்க, இல்லாட்டி குழந்தைங்க உடம்புல ஸ்ப்ரே அடிங்க. அப்புறம் உங்கள் வீடு பூரா ஸ்ப்ரே அடிங்க, பால்கனி பூரா ஸ்ப்ரே அடிங்க, வீட்டு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிங்க, அவங்க தூங்குற அறையில் ஸ்ப்ரே அடிங்க, வாஷ்ரூமில் ஸ்ப்ரே அடிங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்புறம் பாருங்க உங்களோட குழந்தைங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். பாய்க்காம இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. பாய்ச்சி உங்களையும் நீங்கள் காப்பாற்றுங்க, உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய். இந்த வீடியோ எல்லோருக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. நமச்சிவாய்.